கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக நாட்களுக்கு பின்னால் இன்னைக்கு ஆண்டவருக்கு வசனத்தை பேசி போட செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பல பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஆனாலும் சில சங்கடங்கள், சில மரணங்கள், அப்படி சில சம்பவங்கள் கழிஞ்ச மாதம்லாம். அதனால் ஒரு மைண்டு ஃப்ரீயாக ஒன்றும் செய்ய முடியலை. எல்லாம் எழுதி தான் வச்சுருந்தேன், ஆனாலும் செய்ய முடியல. இன்றைக்கி கர்த்தர் அந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த வசனத்தை பேசுகிற அடியனை இதுவரைக்கும் கர்த்தர் பாதுகாத்து ஆசுவம் தந்தா, கேட்குற உங்களையும் எல்லாரையும் இதுவரைக்கும் கர்த்தர் பாதுகாத்து இந்த வசனத்தை கேட்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனம் உங்களுக்கெல்லாம் பிரயோஜனப்படணும். உங்கள் ஜீவனை அந்த வசனங்கள் பாதுகாக்கணும். அதுக்கு வேண்டி தான் பிரயாசப்பட்டு போடுகிறது. ஆண்டவர் தாமே இந்த வசனங்களால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி உள்ள தலைப்பு பணம். இப்போது பணம் எப்படி வருது, அதை என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பைபிளில் உள்ள வசனம்தான். அதை சொல்லித்தரேன். பணம் எப்படி வருது? வேலை செய்தால் கூலி கிடைக்கும். கூலி வேலை செய்தாலும் கிடைக்கும். சாதா கொத்தனார் கையால் போவாங்க, வீட்டு வேலை செய்வாங்க, பின்ன ப்ரைவேட் ஸ்கூலில் காலேஜுகளில் வேலை பார்ப்பாங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகளில் வேலை பார்ப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்ப்பாங்க, கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் ஆஃபீஸுகளில் தாசில்தார் அந்த மாதிரி நல்ல போஸ்ட்டில் இருப்பாங்க, கலெக்டர் அந்த மாதிரி நல்ல போஸ்ட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே கவர்மெண்ட் கூலி தருது, சம்பளம் தருது. அது என்ன பணமாக தருது. அது நமக்கு இப்போல்லாம் பேங்கில் வந்துடும், நம்ம எடுத்துக்கிடலாம். அப்போது அப்படி பணம் நம்ம பிரயாசப்பட்டது. இந்த சரீரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறது உழைக்கிறதுக்கு, இந்த மூளையை தந்திருக்கிறது ஆண்டவர் அதை நம்ம செய்யக்கூடிய வேலையில் பிரயோஜனப்படுத்துறதுக்கு. இதுக்கு தான் இந்த பிரெயினை ஆண்டவர் தந்திருக்கார். இந்த சரீரம் முழுசுமே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறது உழைச்சி சம்பாதிக்க. இந்த சரீரம் மூலமாக அந்த சரீரத்தை ஆண்டவர் நேசிக்கார். அதனால தான் இதை அவர் கையாலே உருவாக்குனது. மண்ணை எடுத்து செய்தாலும் அவருக்கு கையால் உருவாக்குனதாக்க நம்ம சரீரங்கள் எல்லாம். அப்போ இந்த சரீரத்தில் நம்ம வேலை செய்யும்போது நமக்கு அதுக்குள்ளே கூலி கிடைக்கும். இப்போது கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம், லேவியராகமும் 19:13 கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு வசனம் இருக்குது. இப்போ ஒரு ஆள் இன்றைக்கி வேலை செய்துச்சுன்னா, வீட்டு வேலை செய்யவங்க சிலர் மாத சம்பளம் வாங்குவாங்க, சிலர் வார சம்பளம் வாங்குவாங்க. நான் முன்னால் தையல் கடை வச்சுருந்தேன், லேடிஸ் டெய்லரிங். அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை பிள்ளைகளுக்கெல்லாம் 6 பிள்ளைகளும் என்கிட்ட வேலை செய்வாங்க. நல்லா தைப்பாங்க. நான் சொல்லுறது அப்படியே கேட்பாங்க, ஒரு குறையும் இல்லாமல். அந்த நேரம் நல்லா நடந்துச்சு. என்னவோ அதை எனக்கு செய்ய முடியலை கண்டினியூவாக. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு சனிக்கிழமை நான் சம்பளம் கொடுப்பேன், சந்தோஷமாக வாங்கிட்டு போவோம். அதுக்கு முன்னே பிளான் போடுவோம், அது வாங்கணும் இது வாங்கணுன்னெல்லாம். அப்போ நான் அந்த தைக்கிறதில் வரக்கூடிய சின்ன சின்ன பிட்டு துணிகளை அவங்ககிட்ட அந்த தரவங்ககிட்ட கேட்பேன், இது உங்களுக்கு வேணுமான்னு. அப்போ எனக்கு யாருமே அதை திருப்பி வாங்க மாட்டாங்க. அதை பற்றி சிலர் சிந்தி விட மாட்டாங்க. அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ப்ளவுஸோ என்னவோ தைச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி கொடுப்பேன். அப்போ அதுகளுக்கு அது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு போனஸ் போல், அப்படி சந்தோஷமாக இருக்கும். உபாகமம் 24 அதிகாரம். அப்போ அந்த லேவியராகமும் 19:13 கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் வர நம்ம கையில் இருக்கக்கூடாது. அப்போ இன்றைக்கி வேலை செய்து இன்றைக்கி அவனுக்கு சம்பளம் வேண்டாம், அதை கொண்டு போய் தான் அரிசி வாங்குறதும் ஜாமானம் வாங்குறதும். பழைய காலம் இல்லை, நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் அப்போ நிறைய வீடுகளில் கஷ்டம்தான். எங்கள் வீட்டில் கொஞ்சம் தோட்டங்கள் வயல் எல்லாம் உண்டு, அப்பாவுக்கு கவர்மெண்ட் வேலையும் உண்டு, தாத்தாவும் கொஞ்சம் உழைப்பாளி. அதனால் எங்கள் வீட்டில் கஷ்டங்கள்னு நாங்கள் வளரும்போது கண்டதே இல்லை. எல்லாம் செழிப்பாக தான் ஒவ்வொரு நாளும் கழிஞ்சது. ஆனால் நிறைய வீடுகளில் அன்னன்னைக்கு வேலை செய்துட்டு சாயங்காலம் தோட்டம் உள்ளவங்க சாயங்காலம் ரோட்டுக்கரையில் அந்த தோட்டத்தில் உள்ள மாங்காய், தேங்காய், கருப்பட்டி, என்ன இந்த பனை ஏறவங்க, பைனி காய்க்கிறவங்க அந்த கருப்பட்டி, கூப்பைனி அப்படி என்னவாது வச்சுருப்பாங்க. பிறகு ஒரு பெரியம்மா எங்களுக்கு உண்டு. அவங்க எங்கள் வீட்டு பக்கம்தான். அவங்க தோட்டத்தில் பிச்சிப்பூ, ரோஜாப்பூ, இருங்கு, நம்ம மக்காச்சோளம், அது பிறகு சோளம், அதை ஒரு பருவத்துக்கு அவிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அரை விளைச்சல் அந்த மாதிரி அதெல்லாம் விற்க வச்சுருப்பாங்க. காந்தாரி மிளகு, பச்சை மிளகா, அப்புறம் அவங்க தோட்டத்தில் விளையிற கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்படி எல்லாம் ஒரு சாக்கை விரித்து கருப்பட்டி எல்லாம் அதில் வச்சுருப்பாங்க. அவ்வளவும் விற்ற பிறகு திருப்பி சாயங்காலம் தான் எங்களுக்கு மீன் வரும் ஊரில். அதில் மீன் வாங்கிட்டு சாயங்காலம் மீனும் கறி வச்சு, மீன் கறி தான் எல்லா வீட்லேயும், மீனும் கறி வச்சு சோறும் வச்சு நைட்டு சூடாக சாப்பிடுவாங்க.
காலையில் பழையது சாப்பிடுவாங்க. மத்தியானம் இருந்தால் கொண்டு போவாங்க, இல்லாட்டா அது என்ன செய்வாங்கன்னு தெரியல அந்த மாதிரி. அப்போ அன்னைக்கு உள்ள அவங்க கூலி, அவங்க உழைப்பு, அவங்க காய்ச்ச பயணிக்குள்ள அந்த கருப்பட்டிக்குள்ள விலை, அவங்க அந்த பூவை பறிச்சுட்டு வந்தது, பிச்சு பூவெல்லாம் நல்லா பெருசாக இவ்வளோ நெட்டைக்கு இருக்கும். இப்போ அந்த மாதிரி பூவே பார்க்க முடியல, அப்படி மணக்கும். பிச்சு பூவும் மட்டிப்பழமும் வீட்டில் இருந்துச்சுன்னா நல்ல மணக்கும். ஒரு இப்போல்லாம் ஸ்ப்ரே சென்ட் ஒன்று அதுக்கு ஈடாகாது, அவ்வளோ நல்லா மணக்கும். அப்போ அந்த பூவும் ரோஜாப்பூ பெரிய அந்த அது என்ன எட்வர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் முந்தி கிடைக்கும். நாங்கள் சிவப்பு ரோஜா, வெள்ளை ரோஜாலாம் நாகர்கோயிலுக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு ரொம்ப பார்த்துருக்கோம். எங்கள் ஊர்லெலாம் கிடையாது, ரோஸ் மட்டும்தான். அப்போ அது நல்லா பெருசாக இருக்கும். அந்த பூவெல்லாம் விற்க வச்சுருப்பாங்க. ஒரு பருவத்துக்கு நல்ல விரியாமல் ஒரு பாதி பருவத்துக்கு அப்படி பறித்து கொண்டு வச்சுருப்பாங்க, எல்லாம் விற்றுரும். அப்போ அவங்க தோட்டம் போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அந்த செடியை பராமரித்து அதுக்கு காடு வெட்டி அதுக்குள்ளே கூலி அந்த பூவை விற்கும்போது கிடைக்கிற அந்த விலையினால் அது அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இப்போ பல அந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் தோட்டத்தில் போட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கு செய்கிற கூலி அதுக்கு சம்பளமாக அந்த காயை விற்கும்போது கிடைக்கும். அதே போல் வயல்களில் வேலை செய்வாங்க. சிலர் டெய்லி சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க, சிலர் மாத சம்பளம், வார சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. முந்தி எங்களுக்கு வயலெல்லாம் இருக்க நேரம் அப்போ 2-3 பேர் எங்களுக்கு வீட்டில் பர்மனெண்ட்டாக வேலை செய்தாங்க. என்றைக்கும் இருக்க மாட்டாங்க, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அவங்க வேலைகளை செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு சம்பளம் என்னென்னா நெல், வயல் அறுக்கும்போது அரை கோட்டை நெல், 1 கோட்டை நெல்லுன்னு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பாங்க, அளந்து வாங்கிட்டு போவாங்க. அப்போ அதை கொஞ்ச நாளைக்கு அவங்க சாப்பாட்டுக்கு அதை வச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி அது அவங்களுக்கு கூலி. அப்போ தினக்கூலி இப்போ கொத்தனார் கையாள போகிறதெல்லாம் டெய்லி இவ்வளோ ரூபான்னு அதை அன்னன்னைக்கு வேலை முடிஞ்சு கொடுப்பாங்க, இல்லாட்டா சனிக்கிழமை கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நாள் உள்ள கூலி அவனுக்கு எந்த டைமில் அந்த கூலி கொடுக்கணுமோ கொடுக்காம நம்ம கையில் இருந்தால் அது நமக்கு பாவமாக மாறும். கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது, நம்ம கையில் இருக்கக்கூடாது. அந்த கூலியை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து உபாகமம் 24:14-15 கூலியை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான், அது உனக்கு பாவமாக இருக்கும். அப்போ அவன் நம்ம இப்படி செய்கிறோம், நம்ம சம்பளம் கொடுக்கல, ஆண்டவரே நான் அன்றைக்கி எப்படி சாப்பிடுவேன், நாளைக்கு எப்படி வேலை போய் சாப்பிட்டா தானே மறுநாள் வேலை செய்ய முடியும், அப்படியே அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான்னா அது நமக்கு பாவமாக இருக்குமா. அதனால் அப்படி செய்யக்கூடாது. அன்னன்னைக்குள்ள கூலி, வாரத்துக்கு ஒரு நாள் உள்ள கூலி அவங்களுக்கு கொடுத்துடணும். யாத்திராகமம் 12:44 பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமை. அப்போ பணத்தினால மனுஷரை கூட நம்ம விலைக்கு வாங்கலாம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், அப்படி வசனம் இருக்குது. பணம் இல்லாமல் அந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது, பணத்தை கொண்டு எல்லாம் வாங்கலாம், மனுஷரை கூட பணத்தினால வாங்கலாம் அடிமையை. கணக்கில்லாமல் ஒருத்தர் பணம் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், அது எப்படி வரும்னா அந்த லஞ்சம் வாங்குறது இல்லீகல், அதாவது ஒழுங்கற்ற முறையில் சம்பாதிக்கிறது தான் பணம் பெருகும். அதெல்லாம் கணக்கில்லாத பணம். அது அவங்க என்ன செய்வாங்க, அதை கணக்கு போடவும் தெரியாது, அங்கங்கேயே கட்டி வச்சுருப்பாங்க. இடையில ஏதோ ஒருத்தருக்கு வீட்டில் வட இந்தியாவில் அந்த தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு, அணைக்க போனால் ஒரு ரூம் முழுசும் பணம் அப்படி எடுத்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் பணத்தை அவங்க ஏன் அப்படி கட்டி வைக்கிறாங்கன்னு தெரியல. ஏதாவது ஏழைகளுக்கு கொடுக்கலாம், சொத்து வாங்கி போடலாம், நகைகள் வாங்கி வைக்கலாம். ஒரு சொத்து வாங்கி போட்டால் எத்தனையோ பேர் அதில் வேலை செய்வாங்க, அப்படி அவங்களுக்கு பிரயோஜனம் வரும். அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் அப்படி கூட்டி வச்சு கடைசியில் எரிஞ்சு போச்சுது. அப்போ இப்போ கணக்கில்லாத பணம் பிடிபடும். அப்போ ஒரு ஆள் இப்படி இல்லீகலாக சம்பாதிக்குது, ஏதாவது பொருள் வாங்குதுன்னா, இப்போ ஒரு ஊர்லேயே சிலர் திருடிட்டு வேறு ஊர்களில் எங்கேயாவது பிளைன் ஏறி போயெல்லாம் திருடுறாங்க. அப்படி திருடிட்டு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு அந்த நகைகளையோ பணம் விற்றுட்டு, அந்த பணம் அதில் உள்ள நல்ல விலை கொண்ட பொருள் எல்லாம் விற்றுட்டு அந்த பணத்தை வச்சு அந்த ஊரில் இடம் வாங்கி வீடு கட்டுறதும், அங்கே உள்ள ஏழைகளுக்கு உதவி செய்யறதும், அந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. அப்போ அப்படியெல்லாம் அவங்க செய்தாலும் அதை யாராவது கவனித்து இவனுக்கு இந்த பணம் எப்படி வந்துச்சு, இவளுக்கு இந்த பணம் எப்படி வந்துச்சின்னு சொல்லி யார்கிட்டயே போட்டு கொடுத்து அது எப்படியும் சேர வேண்டியவங்களுக்கு அந்த காதில் சேர்ந்துடும். அப்போ அப்படிப்பட்ட பணத்தை அவங்க பிடிப்பாங்க. பிடிச்சி ஒரு நாள் பிடிபடும்போது தான் தெரியும் அவங்க திருடினதும் ஏமாத்தினதும் லஞ்சம் வாங்கினதும் தெரியும். அந்த மாதிரி லஞ்சம் யாருக்கிட்ட இருக்கிறதோ அது அவங்கள சேராத பணம், அது அவங்களுக்குள்ள பணம் இல்லை, யாரோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இவங்ககிட்ட இருக்கும்போது அது அவங்களுக்கு பாவமாக இருக்கும்.
மோசேக்கு மாமன் சொன்ன ஒரு ஆலோசனை என்னென்னா, யாத்திராகம 18ஆம் அதிகாரத்தில் மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்து வழி நடத்தி கொண்டு வர்றாரு. அப்போ தேவ பர்வதத்தில் மோசேக்கு மாமன் வந்து சேருவார். அப்போ சேர்ந்தோன்னே அவர் ஒரு ஆசாரியன் தான். வந்து சேர்ந்தோடனே அவர் சொல்லார், அப்போ அவர் வந்து இங்கே இருக்கும்போது மோசே ஒவ்வொருத்தருக்காக நியாயம் தீர்க்கார். எல்லாரையும் இவர்கிட்ட வரிசையாக வந்து நிற்காங்க. அவங்க காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுவதும் இவங்களுக்குள்ள நியாயத்தை சொல்லுவதும் அப்படி செய்யார். அப்போ அவர் சொல்லார், நீங்கள் இப்படி செய்தால் நீர் தளர்ந்து போய் இப்படி செய்யாதீங்க. பண ஆசை இல்லாமல் பொருளாசையை வெறுக்கிறவங்க அப்படிப்பட்டவங்கள தலைவர்களாக நிறைய பேரை எடுங்க. 10 பேருக்கு 10 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதியாக அவங்களே செய்யுங்க. அப்போது 10 பேரை நடத்தக்கூடியவங்க அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருந்தால் 10 பேருக்கு அதிபதியாக வைங்க. 50 பேரை ஒரு ஆள் நடத்தணுன்னா 50 பேருக்கு அதிபதியாக வைங்க. 100 பேரை ஒரு ஆள் நடத்தணுன்னா 100 பேருக்கு அதிபதியாக வைங்க. 1000 பேரை ஒரு ஆள் நடத்தணுன்னா 1000 பேருக்கு அதிபதியாக வைங்க. இப்போவும் நமக்கு அரசாங்கத்தில் இப்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நல்லா படித்து பரிசு எழுதி அப்படி ஒவ்வொரு ஜாபுக்கு வராங்க. இப்போது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் அந்த அவங்களுக்கு கீழே வேலை செய்யவங்கள அவங்களுக்கு அந்த ஜாபு என்னென்ன செய்யணும், எந்தெந்த ஸ்டேஷன் பார்க்கணும், ரோடு பார்க்கணும், டிராஃபிக் பார்க்கணும், இப்படி பல காரியங்களையும் ஒவ்வொருத்தருக்காக பிரித்து கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது யாருக்கு திறமை என்ன, இவர் டிராஃபிக் பார்ப்பார்னா அவரை டிராஃபிக்கில் விடுவாங்க. இவர் வந்து இந்த திருடுறதை பிடிப்பாங்கன்னா ஓடி பிடிக்கணும், அந்த மாதிரி பிடிப்பாங்கன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படிப்பட்ட பொறுப்பு கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிலது ஃபேமிலி பிரச்சனை அப்படி வரவங்கள சிலர் நல்ல சமாதானம் பேசி குடும்பத்தை சேர்த்து வைப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள அந்த பொறுப்பில் வைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க திறமைக்கு தக்க பொறுப்பு கொடுப்பாங்க. இதே போல் அவர் சொல்லார், மாமா சொல்லார், நீங்கள் இப்படி 10 பேருக்கு 50 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு அதிபதியாக வைங்க. அவங்கள பார்க்கட்டும். தீரவே பிரச்சனை தீராது முடியாதுன்னு உள்ள காரியங்களை உங்கள்கிட்ட கொண்டு வரட்டும். நீங்கள் அதை சரி பண்ணுங்க, நீங்கள் அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்லார். அப்போ அதே போல் மோசே அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே செய்வார். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனத்தில் யோசேப்பை அவங்க சகோதரெல்லாம் ஒரு சொப்பனத்தினால அடித்து ஒரு குழிக்குள்ளே போட்டுருவாங்க. போட்டு கடைசியில் இஸ்மவேலர் வரும்போது இவங்க அவரை எடுத்து விற்றுருவாங்க. அப்போ விற்று அவர் வந்து எகிப்துக்கு போகிறாரு. அப்போ எகிப்தில் போன பிறகு அவர் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய அறிவு அவர்கிட்ட இருந்ததுனால ராஜா அவரை வர சொல்லி, ராஜா கண்ட சொப்பனத்துக்கு இவர் கரெக்டாக அர்த்தம் சொல்லி அந்த நாட்டு பிரதமர் ஆயிடுவார். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த தானியலில் பஞ்சம் வரும்னு இவர் அதை தீர்க்க தரிசனமாக சொல்லுவார். சொன்னோடனே அப்போ அந்த பஞ்சத்துலேருந்து விடுவிக்கிறது அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுவார். அப்போ அதை நடத்துறதுக்கு தகுதியான ஆள் நீ தான். நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த காரியத்தை தேவன் உனக்கு சொல்லி தந்திருக்காருல, அதனால நீ அதை பார்த்துக்கன்னு சொல்லி அந்த பொறுப்பை யோசிப்புக்கிட்ட கொடுப்பார் ராஜா. அப்போ அந்த ராஜாவுக்கு அறிவை பற்றியெல்லாம் அப்போ அந்த மோசைக்கு மாமா சொன்ன போல் 10 பேருக்கு 100 பேருக்கு 50 பேருக்கு அதிபதிகளை உண்டாக்கன்னு சொன்னால் இவர் வந்து இந்த தேசத்துக்கே யோசிப்பை அதிபதி ஆக்கிட்டார். எவ்வளவு பெரிய காரியம். அப்போ அந்த யோசேப்புக்கிட்ட அவ்வளவு அறிவு இருக்குது, அவ்வளவு ஞானம் இருக்குதுன்னு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அறிஞ்சுக்கிட்டார். அப்போ அறிஞ்சு இவரை தேசத்துக்கு அதிபதியாக வைக்கும்போது இவர் வந்து இந்த தானியெல்லாம் விற்கிறாரு. அப்போ யோசேப்புக்கு சகோதரர்களும் அவங்க இருந்த தேசத்துலேயும் எகிப்து அதை சுற்றியுள்ள எல்லா தேசத்துலேயுமே பஞ்சம். அப்போ அவங்களும் தானியம் வாங்க இங்கே வராங்க. வந்தவுடனே இவங்க சொல்லாங்க, யோசேப்பின் சகோதரன் வந்து தானியம் வாங்க வந்தோடனே இவர் என்ன செய்கிறாரு, அந்த நிறுத்து போடங்கிட்ட முதல்ல கொஞ்சம் இந்த இவங்களெல்லாம் நீங்கள் வேவு பார்க்க வந்தீங்க அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனாலும் அவர் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து விடுவார். அப்போ கொடுத்து விடும்போது வழியில் ஒருத்தன் அவனுக்கு அவருக்கு சாக்கை அவுக்கும்போது அவருக்கு பணம் அவருக்கு சாக்கில் இருக்குது. உடனே இவருக்கு ஒரே சங்கடம். அப்போ ஏற்கனவே நம்ம வேவு பார்க்க வரோம்னு சொல்லியிருக்கு, பணம் வேறு திரும்ப வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதை பயந்து தேவன் ஏன் நமக்கு இப்படி செய்யாருன்னு அந்த மாதிரி அவர் பயந்து கூட உள்ளவங்ககிட்ட சொல்லுவார். சொன்னோன்னே எல்லாருமே சங்கடப்பட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் சாக்கையும் அவுத்து தட்டும்போது அவரவருக்கு பண முடிப்பு அவரவர் சாக்கிலே இருக்குது. அப்போ அந்த பண முடிப்பு ஆதியாகமம் 42:35 அந்த பண முடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள். அப்போது இந்த பணம் எங்கே இருக்கணும், அந்த பணம் வந்து பார்வோனுக்கு அரண்மனையில் இருக்க வேண்டிய பணம். அது யாக்கோபுக்கு நல்லா தெரியுது, அவருக்கு பிள்ளைகளுக்கு நல்லா தெரியுது. அவங்க உழைச்ச பணம் தான், யாக்கோபும் பிள்ளைகளும் சம்பாதிச்ச பணம் தான். ஆனால் அந்த டைமில் அந்த பணம் இருக்க வேண்டிய இடம் அங்கே. இது எப்படி நம்ம சாக்கில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பணம் முடிப்பை கண்டவுடனே பயந்தாங்களாம். அப்போ அந்த மாதிரி ஒரு பயம் நமக்கு வேணும். நமக்கு இல்லாத பணம் நம்மக்கிட்ட வந்ததுன்னா அதை பற்றி பயம் வேணும். இது எப்படி இங்கே வந்துச்சு, இந்த பணம்
ஏன் இப்படி இங்கே வந்துச்சு, இந்த பொருள் ஏன் இப்படி இங்கே வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு பயம் நமக்கு இருந்தால் ஆண்டவர் நம்மளை அந்த பாவத்திலேருந்து அந்த இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு வரக்கூடிய தண்டனையிலேருந்து நம்மளை பாதுகாப்பார். அப்போ அதை கண்டு அவங்க பயந்தாங்களாம். அந்த மாதிரி ஒரு பயம் நமக்கு வேணும். நம்ம பணம் தான், ஆனால் சிலர் கடையில் ஜாமான் வாங்கிட்டு நான் ஈஸியாக ரூபா கொடுக்காமல் அப்படி கிளம்பி போகிறாங்க. அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. ஆனால் நான்லாம் எனக்கு கூட 50 ரூபா 100 ரூபா சில நேரம் அந்த கடைக்காரங்க எப்படி எண்ணுவாங்களோ தெரியாது. நான் திருப்பி கொண்டு வர நான் கொடுத்துருக்கேன். இந்த பணம் அன்றைக்கி எனக்கு 200 சில்லரை தான் வரணும், நீங்கள் 300க்கு மேலே வச்சுருந்தீங்க, இது எனக்குள்ளே இல்லைன்ட்டு அப்படியெல்லாம் நான் கொண்டு கொடுத்துருக்கேன். அப்படி ஒருத்தருக்கு பணமும் நம்மக்கிட்ட வரக்கூடாது. நம்மகிட்ட அப்போ அது ஒரு மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் இருக்கும். யூதாஸ் மார்க் 14 அதிகாரத்தில் நான் அவரை காட்டி கொடுக்கேன்னு சொன்னோன்னே அவங்க பணம் கொடுப்போன்னு சொன்னாங்களா. அப்போ பணத்துக்கு வேண்டி அவர் செய்த காரியத்தை பார்த்திங்களா. அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 1-10 வரை அனனியாவும் சப்பீராலும் அவங்க நிலத்தை தான் விற்கிறாங்க, அவங்க பணம் தான். ஆனால் அதை கொண்டு பேதுருக்கிட்ட கொடுக்கணும். அதை இவங்க முழுசாக கொடுக்காம கொஞ்சத்தை ஒழிச்சு வச்சுட்டு கொஞ்சத்தை கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ இவங்க காரியம் எல்லாமே தேவ பிள்ளைகள் தான் கவனிக்காங்க. எல்லாரும் ஒருமிச்சு சாப்பிட்டு, ஒருமிச்சு ஆராதிச்சு, ஒருமிச்சு பாட்டு பாடி, ஒருமிச்சு ஜெபம் பண்ணி அப்படி இருக்கிறாங்க. அந்த நேரம் இவங்களுக்கு ஏன் அப்படி செய்தாங்கன்னே தெரியல. அப்போ அந்த மாதிரி அது அவங்களுக்கு பாவமாக வந்துடும். உடனே அவர் சொல்லார், இவ்வளவுக்கு தானே விற்றீங்கன்னு கேட்டோன்னா அவர் செத்தாச்சு. திருப்பி பெஞ்சாதி கொஞ்சம் கழிச்சு வருது, நிலத்தை இவ்வளவு தானே விற்றீங்க. ஆமாம். அப்போது நீங்கள் 2 பேரும் பரிசுத்தாவிகிட்ட போய் சொன்னது பேதுருக்கிட்ட. அப்போ பேதுரு கூட இருந்தது யார்? பரிசுத்தாவியானவர். ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன், ஒரு அம்மா அப்பா சகோதரி யாருனாலும் சரிதான், அவங்ககிட்ட நீங்கள் பொய் சொல்லும்போது யோசித்து பொய் சொல்லணும். அவங்க கூட பரிசுத்தாவியானவர் இருந்தால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்காது, ஜீவன் அழிஞ்சு போகும். ஜீவனை திருப்பி நம்ம மீட்கவே முடியாது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பரிசுத்தாவி பெற்றவங்க நம்ம வீட்டிலேயோ நம்ம குடும்பத்திலே இருந்தால் அவங்ககிட்ட நம்ம பேசும்போது ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், போய் சொல்லக்கூடாது. லேவியராகவும் 6:1-7 வரை குற்ற நிவாரண பலியாக ஆட்டுக்குட்டியே ஆசாரியன் பாவம் நிவர்த்தி செய்யக்கடவன், அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இப்போ ஒருத்தன் பாவம் செய்தால் லேவியராகமத்தில் பழைய ஏற்பாட்டில் வருது, குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு அதை பலியிடணும். அப்போ அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ அவன் செய்த பாவம் இப்போவும் நமக்கு ஒரு குற்றமோ ஒரு களவோ ஒரு கொலையோ என்ன செய்தாலும் சரி, அதை அவங்கள நம்ம டிபார்ட்மெண்ட் ஆட்கள் பிடிச்சிட்டு போவோம். அது அங்கே நீதிமன்றம் போய் அவங்க செய்த குற்றத்துக்கு தக்க தண்டனை கொடுப்பாங்க. தண்டனைனா 3 வருஷம் ஜெயிலு, 5 வருஷம் ஜெயிலு, அந்த மாதிரி ஜெயிலும் கொடுத்து இவ்வளவு ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 3 வருஷம் தண்டனை அல்லது 5 வருஷம் 1 வருஷம் எவ்வளோ நாள்னாலும் அந்த ஜெயில் முடிஞ்சு இந்த ரூபாயை அவங்க கட்டி முடிஞ்சால் அவங்க செய்த குற்றம் நிவர்த்தி செய்யப்படும். மன்னிக்கப்பட்டது இல்லை, நிவர்த்தி செய்யப்படும். அந்த நேரத்துக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சாதா மனுஷரை போல் உலகத்தில் ஜீவிக்கலாம். அந்த மாதிரி ஆகும். அதே போல் அந்த ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யக்கடவன் இருக்குது. அனனியா சப்பீராலும் அது தேவனுக்கு பணத்தில் அவங்க பொய் சொன்னாங்க. அவங்க பணம் தான், ஆனால் அது ஒரு பொய் சொன்னதுனால அவங்க செத்தாங்க. மத்தேயு 13:44 பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்து இருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். பரலோக ராஜ்யம் நித்திய ராஜ்யத்தை குறித்து உள்ள அறிவு. அப்போ அது எதுக்கு ஈக்குவல்னு சொன்னால், எதுக்கு சமம் சொல்லாருன்னா, ஒரு நிலத்தை ஒருத்தன் வாங்க போகிறான். அப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் பொக்கிஷம் இருக்குது. பொக்கிஷம் அந்த பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் சொல்லுவான், எங்கள் நிலத்தில் தேனு தானியெல்லாம் உள்ள பொக்கிஷம் இருக்குதுன்னு சொல்லுவான். அப்போ எதுனாலும் நிறைய சேர்த்து ஒரு இடத்துல வைக்கிறது அது ஒரு பொக்கிஷம். பணம் சேர்த்து வைக்கிறது ஒரு பொக்கிஷம், நகை சேர்த்து வைக்கிறது, பொருள் அந்த வெள்ளி அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது ஒரு பொக்கிஷம். அப்போ அந்த மாதிரி பொக்கிஷம் இந்த நிலத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் எல்லாத்தையும் விற்று அதை கொள்ளுவானா. அதே போல் அப்போ பரலோக ராஜ்யம் நம்ம ஜீவனை பாதுகாக்கிறது, நித்திய ஜீவனை நமக்கு தரக்கூடியது பரலோக ராஜ்யம். அதுக்குள்ள வார்த்தைகள்லாம் அந்த பைபிளில் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு வேண்டி நம்ம எதையும் விடலாம், எதையும் விற்கலாம், விற்று அதை நம்ம வாங்கணுமா. அதுக்கு தான் அதுக்கு ஆதாரமாக தான் இந்த வசனம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஜீவன் பாதுகாக்கப்படும். மத்தேயு
19, 21, 24 வாலிபன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? கற்பனையை கைக்கொள்ளுன்னு சொல்லார். அப்போ அதெல்லாம் நான் என் சின்ன பிள்ளையிலேருந்தே கைக்கொள்ளேன்னு சொல்லலாம். அப்போ உடனே ஆண்டவர் சொல்லார், இயேசு சொல்லார், உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அப்போ நம்ம இந்த ஜீவிக்கிற ஜீவிதத்தில் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது பரலோகத்தில் ஒரு பொக்கிஷமாக சேரும். அப்போ அந்த அந்த பொக்கிஷத்தை சேர்க்க ஆண்டவர் பல காரியத்திலையும் பல இடங்களையும் இயேசுவானவர் அதை காரியமாக சொல்லுவார், குடு குடு குடு. நம்ம கொடுக்கறது அழிஞ்சே போகாது, அது பரலோகத்தில் பொக்கிஷமாக சேரும்னாக்க இருக்குது. அப்போ அந்த மாதிரி சொல்லுவார். ஒன்றா அவன் வந்து நிறைய ஆஸ்தி இருந்ததுனால அவன் மனம் அடைஞ்சு போயிட்டான் இருக்கு. அப்போ நித்திய ஜீவனை பெறுவதுக்கு பணம் நமக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் அதை சொல்லார். நம்ம சொத்தோ நம்ம காரியமோ நம்ம அறிவோ எதுவுமே அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. 1 தீமோத்தேயு 6:10-12 வரை மழையில் இந்த இது சம்பவம் இங்கே இந்த கேரளாவில் ஒருக்கா நல்ல மழை பெய்த நேரம் 3 சகோதரிகள், அதுகளுக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் வீடு இடிஞ்சு போச்சு மழையில். அப்போ அதை ஒரு ஆள் போய் பார்த்து அதை யூடியூப்லலாம் போட்டு நிறைய பேர் பணம் கொடுத்து அந்த வீடு அதுகளுக்கு கட்டி கொடுத்தாங்க அந்த பிள்ளைகளுக்கு. பிறகு ஒரு ஆள், ஒரு பாவப்பட்ட ஒரு ஆள், ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருக்காரு. கடைக்கு முன்னே யாரோ 15,000 ரூபாயை ஒரு கெட்டாக அப்படி போட்டுட்டு போயிட்டான். அப்போ இவர் வந்து அந்த ரூபாயை எடுத்தால் இவருக்கு 10 ரூபா கூட இவருக்கு தேவை தான். 15,000 ரூபாயும் அப்படியே எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்து, யார் பண்ணணும்னு தெரியாதையா என் கடைக்கு முன்னால் கிடந்துன்னு கொண்டு கொடுத்து கடைசியில் ஆளை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி செய்வாங்க. ட்ரெயின் பஸ்ஸில் எல்லாம் நிறைய பேர் இப்போ பேக்கை தவற விடுகிறது, நகையை தவற விடுகிறது. ஆனால் இப்போ நிறைய பேர் எடுத்துக்கொண்டு கொடுத்துடுவாங்க. அதனால் இந்த இப்போ கொஞ்சம் நிறைய நல்லவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய இந்த மாதிரி பண ஆசை இல்லாதவங்க, நம்ம பொருள் நமக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை கொண்டு கொடுக்காங்க. ஒரு ஆள், ஒரு கேரளாவில் நடந்த சம்பவம், ஒரு ஆள் எப்போவும் லாட்டரி டிக்கெட் வாங்குவார். அப்போ இவர் வந்து அந்த கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு 3 லாட்டரி டிக்கெட்டை என்ன வைக்க சொல்லுவார். அப்போ நான் வச்சுருக்கேன்னா அவர் நம்பரையும் சொல்லுவார். இவர் பணம் கொடுக்கல. பணம் கொடுக்க நான் ரூபா நம்பரை தாரையும் அந்த பக்கம் வரும்போது எப்பவும் கடன் வாங்குவாராம், கொடுப்பாராம். அதுபோல் அவர் வந்து அந்த 3 டிக்கெட்டு எடுத்து வச்சுட்டார். அப்போ அதில் ஒன்றுக்கு எத்தனையோ கோடி அடிச்சுது. அவர் அந்த ஆளை கூப்பிட்டு, என்னப்பா உனக்கு லாட்ரி? இவருக்கு கண்ணீர் தாங்க முடியல. இவரும் பாவம்தான், அவர் வசதி ஒன்றும் இல்லை. பொதுவாக இந்த லாட்ரி விற்கவங்களே பாவப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. ஆனாலும் இவர் ரூபா கூட கொடுக்கல. ஆனாலும் அந்த பணத்தை எனக்கு நீ தந்துட்டே பணம். அவருக்கும் சந்தோஷம், இவருக்கும் சந்தோஷம், கேட்ட எல்லாருக்கும் சந்தோஷம். அப்போ அந்த மாதிரிப்பட்ட ஆட்களும் இருக்காங்க. ஆதியாகமம் 14 அதிகாரம் 21-24 வரை லோத்துவை பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த எதிரி ராஜாக்கள்லாம் அந்த தேசத்தெல்லாம் அழிச்சிட்டு அக்கினியால் கொளுத்திட்டு லோத்துவையும் அவருக்கு குடும்பத்தையும் பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ ஆபிரகாம் வந்து கொஞ்சம் ஆட்களை கொண்டு போய் 2-3 ராஜாக்களெல்லாம் கொண்டு போய் அவரை மீட்டு கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வரும்போது சோதோமின் ராஜா கேட்காரு ஆபிரகாமை பார்த்து, ஜனங்களை எனக்கு தாரும், பொருளெல்லாம் நீர் வச்சுக்கிடும். அப்போ ஒரு இடத்துல ஒரு தேசத்தில் யுத்தம் பண்ண போனால் பொண்ணு பொருள் அங்கே உள்ள ஆயுதங்கள் எல்லாத்தையுமே இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் வச்சுடுங்க, ஆட்களை மட்டும் எனக்கு தாங்க. 318 பேர் கைப்படிந்தவர்களாக 318 பேர் இருக்குது. இவ்வளோ வரையும் பழக்கினது ஆபிரகாம். ஆனால் அவர் கேட்காரு அந்த ஆட்களை தாங்கன்னு. இவர் சொன்னார், ஒரு சரட்டையாகிலும் ஒரு பாதரட்சியின் வாரையாகிலும் நான் எடுக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், ஆட்களை நான் தரவும் மாட்டேன். அதை தீர்த்து சொல்லுவார். அப்போ மனுஷருக்குள்ள வேல்யூ ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒரு சரட்டையாகிலும் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதையும் அதண்டையும் எடுத்துக்கொள்ளேன்னு சொல்லார். அப்போ தேவனுக்கு நேராக என் கையை உயர்த்துக்கிறேன்னு சொல்லார். 1 தீமோத்தேயு 6:10-12 வரை பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசை இருந்தால் அது எல்லா தீமைக்கும் வேறாம். இப்போ 10 கற்பனை நமக்கு சொல்லியிருக்கு, இதை செய்யாத, அதை செய்யாத, களவு செய்யாத, திருடாத, கொலை செய்யாத, அந்த மாதிரின்னு. அப்போ இது வந்து பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. இது எல்லா பாவத்தையும் இந்த பண ஆசை கொண்டு வந்துடும். பணத்துக்கு வேண்டி எத்தனை இடங்களில் கொலை செய்கிறாங்க, சொந்த சகோதரங்களை விற்றுருக்காங்க, என்னெல்லாமோ பணத்துக்கு வேண்டி நடக்க. அதை நீங்கள் பார்ப்பீங்க நியூஸில், பேப்பரில் நம்ம வாசிக்கிறோம், யூடியூப்லலாம் நிறைய கிடக்குது அந்த மாதிரி. அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது அது வந்து நிறைய தீமைக்கு வேறாக இருக்குதான் பண ஆசை. அதனால் நம்ம பணத்துக்கு மேலே ஒரு ஆசை வச்சுருக்கக்கூடாது. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அப்போது இதை
இதற்காகவே நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அப்போ பண ஆசை இல்லாமல், ஒருத்தருக்கு பொருளுக்கு மேலேயும் நமக்கு ஆசை இல்லாமல், வசனத்தையே நம்ம உறுதியாக பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஜீவன் என்ன செய்யும், பாதுகாக்கப்படும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், விஜயனின் இருதயம்னு ஒரு சின்ன டிராக்டர் உண்டு. அதில் அந்த ஒவ்வொரு குணங்களும் மாறும்போது ஒவ்வொரு மிருகம் உள்ளுக்க ஏறும், மயில் உள்ளுக்க ஏறும், மான் உள்ளுக்க ஏறும், புலி உள்ளுக்க ஏறும், நரி, இந்த மாதிரி பலதும், பாம்பு, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுபாவத்துக்கு அடையாளமாக உள்ளுக்க ஏறும். அப்புறம் பரிசுத்தாவியானவர் அந்த இருதயத்தில் வெளிச்சம் கொடுக்கும்போது அதெல்லாம் வெளியே போகும், அந்த சுபாவம் எல்லாம் மாறிடும். அப்போ இந்த மாதிரி நமக்கு பரிசுத்தாவியானவருக்கு வெளிச்சம் நம்மகிட்ட இருக்கும்போது இந்த மாதிரி பண ஆசை, இப்படி மற்றவங்களுக்கு மேலே உள்ள இந்த மற்றவங்க பொருளுக்கு மேலே உள்ள ஆசை, இது ஒன்றும் நமக்கு இருக்காது. பிள்ளைகள் திரும்ப ஜெபம், வேதம் வாசிப்பு. பிள்ளைகள் நம்மளும் மனம் திரும்பி ஜீவிக்கணும், நம்ம பிள்ளைகளும் மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிள்ளைகளாக ஜீவிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், டெய்லி ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். வேத வாசிப்பு தான் ஒரு மனுஷனுக்கு நல்ல வழியை போதிக்கும். அனுதினமும் வேதம் வாசிக்கணும், ஒரு நாள் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. தினமும் எத்தனை நேரம் வாசித்தாலும் பிரச்சனை இல்லை. நான்லாம் அப்படி தான். இப்போ அப்பப்போ காலையில் ஒரு அதிகாரம், மத்தியானம், சாயங்காலம், பைபிள் நான் நடக்கிற வழியிலே ஒரு டீப்பாயில் வச்சுருப்பேன். அங்கே போகும்போது வாசிப்பேன், இங்கே போகும்போது வாசிப்பேன். முந்தி அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைம். இப்போ அப்படி இல்லை, எப்போ எது வாசிக்கணும்னு தோணிச்சுனாலும் உடனே எடுத்து வாசிக்கிறது. அப்போ அதுக்குள்ளே பலனை ஆண்டவர் தரதான் செய்யார். எவ்வளவோ வசனங்கள் நமக்கு சொல்லி தராரு, எவ்வளவோ நமக்கு ஞானம் தராரு. இந்த உலகத்தில் ஜீவிக்கைக்கு தேவையான பொருள், பணம் எல்லாமே ஆண்டவர் தந்துட்டுருக்காரு, அடி எனக்கும் தராரு, இதுவரைக்கும் பாதுகாத்து வராரு. இந்த வசனத்தை கேட்குற எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும், அதுதான் ஆசை. நித்திய ஜீவனை பற்றி கொள்ள, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நம்ம அழைப்பே நித்திய ஜீவனை பற்றி கொள்ளலாம். இந்த உலகத்தில் உள்ள படிப்போ, இந்த உலகத்தில் உள்ள உத்தியோகமோ, இது ஒன்றும் நம்மளை பரலோகத்தில் கொண்டு சேராது. இப்போ ஊழியக்காரங்களெல்லாம் அறிவில்லாமல் படிப்புக்கு வேண்டியும், வேலைக்கு வேண்டியும், தொழிலுக்கு வேண்டியும் ஜெபம் பண்ணாங்க. அதெல்லாம் வேஸ்ட். பைபிளில் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கு சொல்லலை. நம்ம ஜீவனை பாதுகாக்க உள்ள வழி தான் வேத வசனத்தில் இருக்குது. அதை நம்ம கடைபிடிச்சோன்னா நம்ம ஜீவன் பாதுகாக்கப்படும், நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போவோம். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல், இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். BIBLE பைபிள்.